விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இந்த தமிழ்நாடு அரசு நேற்று ஒரு நியமனத்தை அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பு என்பது தமிழ்நாடு மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஏன் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டை சாராத ஒருவருக்கு தமிழ்நாடு டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்ற ஒரு பதவியை இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி வச்சு நடத்துற இந்த நடிகர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாமளும் கண்டிச்சு பேசுறோம். இப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு தமிழருக்கு போகக்கூடிய வாய்ப்பை நீங்க பறிச்சு பக்கத்து மாநிலத்துக்காரங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நேற்று விமர்சிச்சிருந்தோம். அதற்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அதை பற்றியான இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவை சார்ந்த வெங்கட நாராயணா, அதாவது அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன், அதாவது நம்ம விஜய் அவர்களினுடைய ஜனநாயக படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் அவர்தான். அவருக்கு அந்த பதவியை தூக்கி கொடுத்துருக்கீங்க, இது தப்புங்க அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். அதற்கு சிடிஆர் நிர்மல்குமார் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, நாங்க ஒன்னும் அப்படியே ஒரு பதவியெல்லாம் கொடுக்கலீங்க, முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, அவர் கர்நாடகாவை சார்ந்தவர் இல்லை, அது பொய் செய்தி, அவர் ஆந்திராவை சார்ந்தவர், ஆக மொத்தம் அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்ல. கரெக்டா? அவரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்ல. சிடிஆர் நிர்மல்குமாரும் அதை ஒத்துக்கிறார். நாம அவர் கர்நாடகாவில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால அவர் கர்நாடகாக்காரர்னு நாம நினைச்சோம். அதனாலதான் அவர் கர்நாடகாக்காரரு, வெங்கட நாராயணா கர்நாடகாவை சார்ந்தவர். ஏன்னா ஒரு நிறுவனம் தொழில் எல்லாம் அங்கதான் இருக்கு, இங்க கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டுல எவனுடைய பொருளாதாரத்தையும் இவனுக்கு உயர்த்த மாட்டானுங்க. தமிழர்களுக்கு யாருக்கும் எந்த வேலை வாய்ப்பையும் இவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க. தொழில் நடத்துறது கர்நாடகாவில், பிறந்தது ஆந்திராவில், ஆனா பதவி சுகத்தை அனுபவிக்கிறது தமிழ்நாட்டுல. நல்லா இருக்குயா உங்க சட்டம். உடனே சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, இல்லையா அவர் ஆந்திராவை சார்ந்தவர், கர்நாடகாவை சார்ந்தவர் இல்ல, நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இல்ல, அது உறுதி தானே? ஓகே ரைட், விடு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணு அவ்வளவு பெரிய பதவிலாம் இல்லைங்க, சும்மா பேருக்கு நாங்க போட்டு வச்சிருக்கிறோங்க, சும்மா ஒரு பிரதிநிதியா போட்டு வச்சிருக்கிறோங்க, அவர் சும்மா போயிட்டு வர போறாரு, அவர் ஏதாவது முடிவு எடுக்க போறாரா, அவர் ஏதாவது டிசிஷன் எடுக்க போறாரா, அதெல்லாம் கிடையாது. சும்மா இந்த மாதிரி வதந்தி எல்லாம் பரப்பாதீங்க, சும்மா வாய்க்கு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் பேசியிருக்காரு. ஒரு அமைச்சர் மாதிரி நடந்துங்க நிர்மல், புரியுதுங்களா? அமைச்சர் மாதிரி நடந்துங்க, அறிவு கெட்டத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, முட்டாள்மா. அப்புறம் என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல அமைச்சர் அவர்களே. சிடிஆர் நிர்மல்குமாருக்கு துளியாவது அறிவு இருந்தா இப்படி ஒரு பைத்தியாரத்தனமான ஒரு முட்டாள்தனமான பிரஸ் மீட்டை கொடுத்துருப்பாரா? ஆணவத்தோட உச்சியில ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க, ஆணவத்தோட உச்சியில. நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது, அடுத்து இன்னும் 10 ஆண்டுகளுக்கு நம்முடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணவத்தினுடைய உச்சியில ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் இந்த திமிர்த்தனமான பேச்சு, தனாவட்டான பேச்சுலாம். டெல்லி பிரதிநிதி சும்மா போட்டு வச்சிருக்கிறவங்க. அவர் எங்களுக்கு கஷ்ட காலத்துல உறுதுணையாக இருந்தாருங்க. யாரு? வெங்கட நாராயணா. கஷ்ட காலத்துல உறுதுணையா இருந்து, எந்த கஷ்ட காலத்துல உறுதுணையா இருந்தாரு? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதுணையாக இருந்தாரா? இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டுக்கு உறுதுணையா இருந்தாரா? விஜய் ஒரு படம் அவருக்கு நடிச்சு கொடுத்தாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகல, ஒரு சிக்கல் வந்துச்சு, அப்ப அவரு கஷ்டப்பட்டாரு. அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 படத்தை தூக்கி கொடுங்க. அல்லது நீங்க தான் ஒரு படத்துக்கு 100 கோடி சம்பளம் வாங்கினாரு உங்க உச்சா நடிகர், 250 கோடி சம்பளம் வாங்கினாரு, அதுல தூக்கி பணத்தை கொடுங்க. தமிழ்நாடு அரசியல் தான் உங்களுக்கு கிடைச்சதா, தூக்கி கொடுங்க. எதுல கஷ்டத்துல உங்க கூட நின்னார் சொல்லுங்க? விஜய் நடிகராக இருந்த போது சினிமா துறையில சினிமாவில ஒரு பிரச்சனை வரும்போது அப்ப அவர் நின்று இருப்பாரு. அதுக்கும் அரசியலுக்கு என்னடா சம்பந்தம்? அதுல உதவி பண்ணாருன்றத தூக்கிட்டு தமிழ்நாடு அரசியல் அவர் கையில கொடுப்பீங்களா? சொல்லுங்க. இதுல எந்த விதத்துல நியாயம்? இது சிடிஆர் நிர்மல்குமார் பேசுவது எந்த விதத்துல லாஜிக் இருக்கு? பேர் மட்டும் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சிருக்கீங்கல்ல, அதுல எவனாவது தமிழ் அமைச்சரா இருக்கானா? எத்தனை பேர் தமிழ் அமைச்சர் சொல்லு பாப்போம். எத்தனை பேர் அமைச்சர் தமிழர் அமைச்சராக இருக்காங்க? பதவியே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டீங்க, அப்புறம் எதுக்குடா தமிழ்நாட்டுல கட்சி நடத்துறீங்க நீங்க? இதையத்தான திமுகவும் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ உறுதுணையாக இருந்தார், கஷ்ட காலத்துல கூட இருந்தாருன்னா அது சினிமாவில் வாய்ப்பு கொடுங்க, ஒரு 4 நடிகர்கிட்ட கால் ஷீட் வாங்கி கொடுங்க, அவர் கஷ்டம் போயிட்டோம். தமிழ்நாடு அரசியல் தூக்கி கொடுப்பீங்களா? வந்தவன் போனவன் எல்லாத்துக்கும் தூக்கி கொடுப்பீங்களா தமிழ்நாடு அரசியல? டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்பது பெரிய வேலைலாம் இல்லைங்க, சும்மா நியமிச்சிருக்காங்க, அவர் எந்த டெசிஷன் எடுக்க, அது ஒண்ணு தெரியுமா நிர்மல்? இதுக்குதான் அரசியல் தெரிந்தவர்களை கொண்டு உட்கார வைக்கணும்னு. இந்த மாதிரி தற்குறிகளை கொண்டு உட்கார வச்சா இந்த மாதிரிதான் பைத்தியாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதி என்பவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான ஒரு பாலமாக திகழக்கூடியவர்.
மாநில அரசினுடைய டெசிஷனை மத்திய அரசுக்கு தெரிவிக்கக்கூடியவர், மத்திய அரசினுடைய டெசிஷனை மாநில அரசுக்கு தெரிவிக்கக்கூடியவர், மத்திய அரசிலிருந்து திட்டங்களை கேட்டு பெற வேண்டியவர், ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களுடன் தொடர்பில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை வாங்கி கொடுப்பவர். தமிழ்நாடு ஒரு விஷயத்துல என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது, காவிரி விவகாரத்துல என்ன கொள்கை முடிவு, மேற்காட்டுல என்ன கொள்கை முடிவு, முல்லை பெரியாறுல என்ன கொள்கை முடிவு மாநில அரசு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு அதை மத்திய அரசு கூட ஷேர் பண்றது. தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டெல்லி போனாங்க, அவருடைய அனைத்து பயணங்களையும் ஷெட்யூல் பண்றது. இதுதான் டெல்லி பிரதிநிதிகளுடைய வேலை. திடீர்னு டெல்லியில ஏதாவது கூட்டம் நடந்துச்சுனாக்கா இங்க இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனே கிளம்பிட்டு போக முடியாதாங்க, நேரமாகும் அவசர காலங்கள்ல. அப்ப அந்த டெல்லி பிரதிநிதிக்கு ஒரு போனை போட்டு சொன்னா அவங்க போய் பார்ப்பாங்க. நேரடியாக மத்திய அமைச்சர்களோடனோ அல்லது பிரதமருடனோ சந்தித்தவர்கள் பேசுவார்கள். இதான் டெல்லி பிரதிநிதியுடைய வேலை. இங்க தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் இலங்கை கடற்படையினரால டக்குன்னு முதலமைச்சர் ஓடி போய் அங்க போய் யார் வீட்டு கதவையும் தட்ட முடியாது. வெளியுறவுத்துறை அமைச்சரை போயிட்டு டக்குன்னு கதவு தட்டி எழுப்ப முடியாது. இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து போயிட்டு ஒரு போன் கால் ஹாட்லைன்ல புடிச்சு ஒரு போன் கால் போட்டு தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதிக்கு ஒரு போன் கால்ல சொன்னா போதும், அவரு உடனே கிளம்பி போவாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வீட்டு வாசல் நின்று கதவை தட்டி எழுப்பி இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்க, சீக்கிரம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவாரு. இப்ப தெரியுதா தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதி என்ற வேலை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. அப்படியே போற போக்குல அதெல்லாம் ஒரு பதவி இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பதவியாங்க, இதெல்லாம் பெருசாக்காதீங்க அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டு போற. யாரு அவரு? வெங்கட்நாராயணா யாரு? தமிழ்நாடு அரசியலுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? உன் நண்பன், உங்க ஃப்ரெண்டு, உங்க கீப்பு, உங்க இணைவி, துணைவிலாம் வீட்டோட வச்சுக்கீங்க. அதை நாட்டுல கொண்டு வந்து புகுத்தாதீங்க, இந்த தமிழ்நாடு அரசியல கொண்டு வந்து புகுத்தாதீங்க. என்னடா நடக்குது இங்க? இதுக்காடா ஓட்டு போட்டீங்க நீங்களா? பைத்தியக்கார பயல்களா? இன்னைக்கு ஒரு தமிழர் அந்த இடத்துல இருந்துக்கலாம்ல. ஒரு தமிழருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது இல்ல இன்னைக்கு. ஏன் தமிழ்நாட்டுல எவனுமே படிச்சவன் இல்லையா? தமிழ்நாட்டுல எவனுக்குமே அந்த தகுதி இல்லையா அந்த பொறுப்புல ஏற்கிறதுக்கு? அப்போ ஒரு தமிழனுடைய உரிமை இங்க பதிவு இருக்கு, ஒரு மாநில உரிமை பதிவு இருக்கு. இது தமிழர்களுடைய வாழ்வாதார உரிமை. இதை தூக்கி கொடுத்துட்டு வேற என்னெல்லாம் தூக்கி கொடுக்க மாட்டீங்க? சரி சொல்லு. ஆதவ அர்ஜுனா என்ன தாய்மொழி? அவரு ஆந்திராவினுடைய பூர்வீகம் தான். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஆந்திராவினுடைய பூர்வீகம் தான். விஜயை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் ஆந்திராவினுடைய பூர்வீகம் தான். விஜயனுடைய பூர்வீகமே ஆந்திரா தானே. இன்னைக்கு இவரும் ஆந்திரா தானே. அது எப்படி திமிங்கலாம்? எல்லா பதவியும் ஆந்திராக்காரர்களுக்கே போகுது. திமுக ஆட்சியில இருந்த போதும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. இன்றைக்கு டிவிகே ஆட்சியில இருக்கும் பொழுதும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அப்போ தமிழ்நாடுலாம் என்ன புறங்கைய நக்கிட்டு போகணுமா? சொல்லுங்க. இதுக்கு தமிழக வெற்றி கழகம் மாத்தீங்க, ஆந்திர வெற்றி கழகம். எப்படி? இது ஆந்திர வெற்றி கழகம். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில இருந்து வெளியே தொழில் நிறுவனங்கள்லாம் எல்லாம் வெளியே போகுது இல்ல, அதெல்லாம் கர்நாடகாவுக்கு போகாது, கேரளாவுக்கு போகாது. எங்க தெரியுமா போகும்? ஆந்திராவுக்கு தான் போகும். கூகுள் நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும், ஃபாஸ்கான் நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும், ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும். அது எப்படி திமிங்கலாம் ஆந்திராவுக்கு மட்டும் போகுது எல்லாம்? இப்ப தெரியுதாங்க தமிழ்நாட்டை இந்த கூட்டம் எப்படி சுரண்டிக்கிட்டு இருக்குன்னு? எப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இவங்க நமக்கு அதிகாரம் கொடுக்காம பேர்ல மட்டும் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வச்சுக்கிட்டு, ஒண்ணு சரி அவர் வேறு மொழி பேசலாம் கூட இருக்கட்டுமே, தமிழ்நாட்டுல வேறு மொழி பேசுறவங்களாம் இருக்காங்க தாங்க, ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க தான், பிரிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஒண்ணு தமிழ்நாட்டுல பூர்வீகமா இங்க பிறந்தவங்களா இருந்த ஆளை கூட கொண்டு போயாவது அந்த பதவிக்கு நியமிச்சிடலாம்ல. நேரடியாக கர்நாடகாவில் தொழில் செய்பவர், நேரடியாக ஆந்திராவில் பிறந்தவரை கொண்டு வந்து நீங்க இந்த பதவிக்கு போட்டுக்கீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆட்சி அதிகாரம் எவன் கையில இருந்தாலும் அது நான் என் கையில ஆட்சி அதிகாரம் இருக்குன்னா நான் எவனுக்கு என்ன போஸ்டிங்னாலும் போடுவேன், என்ன பதவினாலும் கூப்பிடுவேன், உங்களால ஒரு என் மயிரை கூட பிடுங்க முடியாதுடான்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வரீங்களா? நான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதால எவ்வளவு நாளும் கூட்டுக்கிட்டு சுத்துவேன், எவ கூடனாலும் எங்கனாலும் போவேன், உங்களால என்னடா புடுங்க முடியும்னு எங்களை பார்த்து கேட்குறீங்களா? அப்ப உங்க இஷ்டத்துக்கு தாண்டொன்றித்தனமா செயல்பட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய நிலைமை ஏற்கனவே நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை பல மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய நபர்கள் பறிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப அரசியல்லையும் தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன மயத்துக்கிட்டா நாங்களா இங்க இருக்கோம்? தமிழ்நாட்டுல நாங்க எதுக்கு இருக்கோம் தமிழர்னு சொல்லிட்டு? பேசாம எங்க தாய்மொழியெல்லாம் மாத்திடுங்க, தமிழ் அழிச்சிடுங்க, தமிழ் கல்வெட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுங்க, தமிழ் ஓலைச்சுவடி எல்லாத்தையும் போட்டு கொளுத்திடுங்க, தமிழ்ன்ற வார்த்தை இல்லாத அளவுக்கு அழிச்சிடுங்க.
வேற மொழி ஏதாவது நாங்களாம் சூட்டிக்கிறோம், எங்களுக்கெல்லாம் ஏதாவது மேனன் ரெட்டின்னு ஏதாவது பேரை போட்டு விட்டுருங்க. எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எங்களை சாவடிச்சிட்டு இருக்கீங்க? அப்போ ஒரு முக்கியமான ஒரு பதவி இருக்கிறது, அதுக்கு தமிழ்நாட்டை பூர்வீகமா சேர்ந்தோம். அது பொறுப்பு பேரை பாருங்க, தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதி. ஆனா அவர் தமிழர் இல்ல, ஆந்திராக்காரர், கர்நாடகாக்காரர். பேரு மட்டும் தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதி. இதெல்லாம் சேட்டையா இல்லையா? உனக்கு சினிமாவில் உதவி பண்ணானா சினிமாவில் 4 படத்தை கொடு. இல்ல நீ இப்ப நீ உன்னால அவன் நஷ்டமாயிட்டானாக்க உன் லாபத்துல இருந்து எடுத்து கொடு. தமிழ்நாடு அரசியல் தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்பேற்பட்ட பைத்தியக்காரங்கள்ட்ட நாம மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுதுங்களா சகோதரர்களே? இதுக்கு தான் வாக்கு போட்டீங்களா? இதுக்கு தான் ஓட்டு போட்டீங்களா? ஒரு பச்சை தமிழன் எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிச்சிங்கல்ல. இதாண்டா எனக்கு மனவேதனையா இருக்கு. ஒரு தமிழன் ஒரு ஆட்சியில இருந்துடக்கூடாதுல்ல, உங்களுக்கு எல்லாம் பொறுக்காதுல்ல. தமிழன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது, தமிழுக்கே பிடிக்கல. நல்லா வருவீங்கடா. உங்க மொழி பற்று, உங்க இனப்பற்று, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்குது. நாசமா போச்சு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க போறது இல்லை அவனுங்க. அந்த முடிவில் தான் இருக்கிறானுங்க. கூட்டணி கட்சிகள் கூட கொஞ்சம் அதிருப்தி தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்துல. ஏங்க தமிழ்நாட்டு பூர்வீகம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாரு. பொண்டாட்டி சொல்லியே கேட்கல, பிள்ளைங்க சொல்லியே கேட்கல, பெத்த அப்பா அம்மா சொல்லியே கேட்கல. அப்ப நம்ம சொல்லலாம் என்ன, ஒரு கூந்தலா கூட மதிக்க மாட்டாரு. பேர் மட்டும் தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். ஆனா ஒருத்தனும் தமிழ் இல்லடா. ரொம்ப சந்தோஷம், நன்றி. திரும்ப வாக்களிச்சு திரும்ப இவங்களை கொண்டு வாங்க, தமிழ்நாட்டை வாழ வைப்பாங்க. கடைசி வரைக்கும் நீ வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, நீ விரல் சுப்பிட்டு தான் போக போற. நன்றி.